ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 28/2/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு புள்ளி மற்றும் துளியின் ரகசியம். இன்று கள்ளம் கபடமற்ற பாபா தனது கள்ளம் இல்லாத குழந்தைகள் மற்றும் தந்தையின் அவதார தினத்தை, அதாவது லௌகீக ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறாங்க. கள்ளம் கபடமற்ற பாபாவுக்கு அனைவரையும் காட்டிலும் பிரியமானவர்கள் கள்ளமில்லாத குழந்தைகள் தான் சொல்றாங்க பாபா. கள்ளம் இல்லாதவர் அப்படின்னாலே சதா சரள சுபாவம் உடையவங்க, நல் உணர்வு மற்றும் தூய்மையான எண்ணம் நிறைந்தவர்கள், மனம் மற்றும் செயல் இரண்டிலும் உண்மை மற்றும் நேர்மை. அப்படிப்பட்ட கள்ளமில்லாத குழந்தைகள் போலாநாத் பாபாவை கூட தன் மீது கவர்ந்து இழுக்கிறார். போலாநாத் பாபா அப்படிப்பட்ட சரள சுபாவம் உள்ள கள்ளமில்லா குழந்தைகளினுடைய குணங்களின் மாலையை எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அனைவருமே அநேக பிறவிகளாக பாபாவினுடைய பெயர் அப்படிங்கிற அந்த மாலையை நினைவு செஞ்சு வந்தீங்க. மற்றும் பாபா இப்போ சங்கம் யுகத்துல குழந்தைகளுக்கு கைமாறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளினுடைய குணமாலையை நினைவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. போலாநாத்துக்கு அன்பான குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஞான ஸ்வரூபம், ஞானம் நிறைந்தவரோ, சக்தி நிறைந்தவரோ, அந்த அளவு கள்ளமில்லாத தன்மை. பகவானுக்கு கள்ளமில்லாத தன்மை பிடிச்சிருக்குது. அதே மாதிரி தனது உயர்ந்த பாக்கியத்தை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அது பகவானையே பற்றுக்கொள்ள வைத்து விட்டது, தன்னுடையவராக ஆக்கிடுச்சு. இன்று பக்தர் மற்றும் குழந்தைகள் இருவருமே விசேஷமாக கொண்டாடப்படும் தினம் இது. பக்தர்கள் ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, மற்றும் நீங்களும் முன்னால் அமர்ந்திருக்கீங்க. பக்தர்களுடைய விளையாட்டையும் பாபா பார்த்து பார்த்து புன்முறுவல் செய்கிறாங்க. மேலும் குழந்தைகளுடைய சந்திப்பு அப்படிங்கிற அந்த விளையாட்டையும் பார்த்து பார்த்து புன்முறுவல் செய்கிறாங்க. ஒரு பக்கம் பிரிந்திருக்கின்ற பக்த ஆத்மாக்கள், மறுபக்கம் சகஜ யோகி குழந்தைகள். இருவருமே தத்தமது ஈடுபாட்டினால பிரியமானவர்களாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க. பக்தர்களும் குறைந்தவர்கள் கிடையாது. நாளைய தினம் சூட்சம இஷ்ட ரூபத்துல உலா வந்து பாருங்க. பாபாவோடு சாலிகிராமம் குழந்தைகளுக்கு கூட விசேஷ ரூபத்துல பூஜை நடைபெறும். பாபாவோடு சேர்த்து நமது பூஜையையும் பக்தர்கள் எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. இப்போ கடைசி வரை கூட தீவிர பக்தர் சிலர் இருக்கிறாங்க. அவங்க உண்மையான அன்போடு பக்தி செலுத்தி பக்தியினுடைய பாவனைக்கான சிறிது நேரத்திற்கான பலனை அனுபவம் செய்கிறாங்க. நாளைய தினம் பக்தர்களுடைய பக்தியில விசேஷ ஈடுபாட்டிற்கான தினம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. நீங்கள் அனைவரும் பாபாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவீங்களா அல்லது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவீங்களான்னு கேட்குறாங்க. முழு கல்பத்துல தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாள்ல பிறந்த நாள் இருக்க முடியுமா? தேதி வேண்டுமென்றால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் வருடம் ஒன்றாக இருக்க முடியாது இல்லையா? தந்தை மற்றும் குழந்தைக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனால் அலௌகிக பிறந்த நாள் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இணைந்து தான் இருக்குது. நீங்க சொல்வீங்க, நாங்கள் பாபாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு. மற்றும் பாபா சொல்றாங்க, குழந்தைகளினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு. அதனால அதிசயமான பிறந்த நாளாக ஆயிடுச்சு. தன்னுடையதையும் கொண்டாடுறீங்க, தந்தையினுடையதையும் கொண்டாடுறீங்க. இதை வச்சே புரிஞ்சுக்கிங்க போலாநாத் பாபாவுக்கு குழந்தைகளுடன் எவ்வளவு அன்பு இருக்குது. அதனால்தான் பிறந்த நாள் கூட ஒன்றாக இருக்குது. ஆகையினால போலாநாத்தையே பற்றுக்கொள்ள வச்சுட்டீங்க இல்லையா? பக்தர்கள் தங்கள் பக்தியினுடைய போதையில மயங்கி இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த குஷியில இணைந்தே கொண்டாடுறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. பாடுறீங்க, ஆடுறீங்க, நினைவு சின்னமாக என்ன உருவாக்கப்பட்டிருக்குது, அதிலும் கூட நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க.
பூஜையில் திருவுருவ சிலையில் குறிப்பாக 2 சிறப்பம்சங்கள் இருக்குது. ஒன்று புள்ளியினுடைய சிறப்பம்சம், மற்றொன்று துளி துளியின் சிறப்பம்சம். பூஜையின் விதியில் துளி துளியினுடைய மகத்துவம் இருக்குது. இந்த சமயம் குழந்தைகளாகிய நீங்கள் புள்ளியின் ரகசியத்தில் நிலைச்சிருக்கீங்க, அதாவது பிந்துவினுடைய ரகசியத்தில். குறிப்பாக முழு ஞானத்தினுடைய சாரம் ஒரு புள்ளிங்கிற வார்த்தையில் தான் அடங்கியிருக்குது. பாபாவும் புள்ளி, ஆத்மாக்கள் நீங்களும் புள்ளி மற்றும் டிராமாவின் ஞானத்தை தாரணை செய்வதற்காக எது முடிந்ததோ, ஃபினிஷ் ஆச்சோ, அதாவது ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வச்சாயிடுச்சு. பரமாத்மா, ஆத்மா மற்றும் இந்த இயற்கையின் விளையாட்டு, அதாவது டிராமா அப்படிங்கிற இந்த மூன்றினுடைய ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் புள்ளியாகத்தான் அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? ஆகையினால பக்தியிலும் சிலைக்கு நடுவில் புள்ளிக்கு மகத்துவம் இருக்குது. மற்றொன்று துளியின் மகத்துவம். நீங்கள் அனைவரும் நினைவில் அமர்ந்தீங்க அல்லது யாரையேனும் நினைவில் அமர வச்சிங்க அப்படின்னா எந்த விதியினால செய்ய வைக்கிறீங்க? எண்ணங்களின் துளிகள் மூலமாக. நான் ஆத்மா அப்படிங்கிற இந்த துளியை கொடுத்தீங்க. நான் பாபாவினுடைய குழந்தை, இது 2வது துளி. அவ்வாறு சுத்த எண்ணம் அப்படிங்கிற துளி மூலமாக சந்திப்பினுடைய வெற்றியை அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? ஆகினால ஒன்று சுத்த எண்ணங்களினுடைய நினைவு என்ற துளி, 2வது எப்பொழுதெல்லாம் ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்களோ பாபாவினுடைய ஒவ்வொரு மகிமை மற்றும் பிராப்திகளினுடைய சுத்த எண்ணம் அப்படிங்கிற அந்த துளியை கொடுக்குறீங்க இல்லையா? நீங்கள் அப்படிப்பட்டவர் பாபா, நீங்கள் எங்களை இப்படி ஆக்கிட்டீங்க, பிராமணனாக ஆக்கிட்டீங்க. இது போன்ற இனிமேலும் இனிமையான குளிர்ச்சியான துளிகளை பாபா மீது அர்ப்பணிக்கிறீங்க. அதாவது பாபாவோட ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் பேசிட்டு யோசிக்கிறீங்க இல்லையா? ஒட்டு மொத்தமாக அல்ல. 3வது விஷயம், அனைத்து குழந்தைகளும் உடல் மனம் பொருளினால சகயோகம் அப்படிங்கிற அந்த துளியை அர்ப்பணிக்கிறீங்க. ஆகையினால நீங்கள் விசேஷமாக சொல்கிறீங்க சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு. இவ்வளவு பெரிய உலக மாற்ற காரியம், சர்வ சக்திவானுடைய எல்லையற்ற விசால காரியம், அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னவெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அது துளிக்கு நிகரான உதவி தான். ஆனால் அனைவரினுடைய ஒவ்வொரு துளியின் சகயோகத்தினால உதவி அப்படிங்கிற பரந்த கடலாக ஆயிடுது. ஆகவே தான் பூஜைக்கான விதியில் கூட துளிக்கு மகத்துவம் காட்டப்பட்டிருக்கு. விசேஷமாக விரதத்துக்கான விதி காட்டப்பட்டிருக்கு. விரதம் இருக்கீங்க இல்லையா? நீங்கள் அனைவரும் பாபாவினுடைய உதவியாளர் ஆகிறதுல வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த உணவின் விரதம் இருக்கீங்க. ஒரு பொழுதும் புத்தியில் அசுத்தமான வீணான எண்ணங்களை ஏற்றுக்க மாட்டோம். இந்த விரதம், அதாவது திட சங்கல்பம் செய்கிறீங்க. மற்றும் பக்தர்கள் அசுத்த உணவினுடைய விரதம் இருக்கிறாங்க. மேலும் கூடவே நீங்கள் சதா காலத்துக்காக ஏற்றப்பட்ட ஜோதியாக ஆயிடுறீங்க. மற்றும் அவங்கள் அதனுடைய நினைவு சொரூபமாக கண் விழிக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களது ஆன்மீக உள்நோக்கு முகமான விதிகளை பக்தர்கள் ஸ்தூலமாக வெளிநோக்கு முகமான விதிகளாக உருவாக்கிட்டாங்க. ஆனால் காப்பி உங்களை பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. என்னவெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்களோ, ரஜோ பிரதான புத்தி இருந்த காரணத்தினால அவ்வாறே விதியே உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி ரஜோகுண நம்பர் 1 பக்தர்கள் மற்றும் பக்தியினுடைய கணக்குப்படி சதோகுண பக்தர்களோ பிரம்மா மற்றும் விசேஷ ஆத்மாக்களாக நீங்கள் அனைவரும் நிமித்தமாக இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல மனதினுடைய அன்பு மற்றும் மனதினுடைய சக்தி இருக்கக்கூடிய காரணத்தினால மானசீக உணர்வின் பக்தி ஆரம்பமாகுது. இந்த ஸ்தூல விதிகள் பின்னால் மெதுவாக அதிகரிக்குது. இருந்தாலும் படைப்பவரான தந்தை தனது பக்த ஆத்மாக்களான படைப்புகளை மற்றும் அவர்களது விதிகளை பார்த்து இந்த பக்தர்களினுடைய உணரக்கூடிய புத்தி கூட அதிசயமானது அப்படின்னு தான் சொல்றார். இருந்தாலும் இந்த விதிகள் மூலமா புத்தியை பிஸியாக வைக்கிறதுனால விகாரங்களில் செல்வதிலிருந்து சிறிது ஒதுங்கி இருக்கிறாங்க இல்லையா? புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உங்களது சரியான வெற்றியின் விதியானது பக்தியில் என்னென்ன நடந்து வந்து கொண்டிருக்குது அப்படின்னு.
இதுவே நினைவு சின்னத்தினுடைய மகத்துவம் அப்படிங்கிறாங்க பாபா. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோ பக்தியை பார்ப்பதிலிருந்து விலகி இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் அனைவருடைய பக்தர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால பக்தர்களுடைய விளையாட்டை குழந்தைகள் நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க. அதாவது பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய நமக்கு இப்பொழுதும் கூட பக்த ஆத்மாக்கள் எவ்வாறு பூஜை செஞ்சிட்ருக்கிறாங்க மற்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவ்வாறு நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பக்தர்களுடைய அழைப்பு எப்பொழுதாவது அனுபவம் ஆகுதா, இரக்கம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பக்தர்களை பற்றிய ஞானமும் நல்ல முறையில் இருக்குது இல்லையா? பக்தர்கள் அழைக்கிறாங்க, நீங்களும் புரிஞ்சுக்கல அப்படின்னா பக்தர்களுடைய நிலை என்ன ஆகும்? ஆகையினால பக்தர் யார், பூஜாரிகள் யார், பூஜைன்னா என்ன அப்படிங்கிற இந்த ரகசியத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. பூஜைக்குரியவங்க மற்றும் பூஜாரியினுடைய ரகசியத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? நல்லது. எப்பொழுதேனும் பக்தர்களுடைய அழைப்பு அனுபவம் ஆகுதா, பாண்டவர்களுக்கும் ஆகுதா அல்லது சக்திகளுக்கு மட்டும் ஆகுதா? சாலி கிராமங்களும் நிறைய இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான எண்ணிக்கையில். ஆனால் தேவதைகள் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் இருப்பது கிடையாது. தேவி தேவதைகளோ ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க, லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்க மாட்டாங்க. நல்லது. இதை பற்றி ரகசியத்தை பிறகு எப்பொழுதாவது சொல்வோன்னு பாபா சொல்கிறாங்க. இரட்டை வெளிநாட்டினரிலும் கூட யார் ஆரம்பத்தில் வந்தாங்களோ, யார் ஆரம்பத்தில் உதாரணம் ஆனாங்களோ, அவங்க பாண்டவர்கள் ஆனாலும் சரி, சக்திகள் ஆனாலும் சரி, அவங்களுக்கும் கூட விசேஷ தன்மை இருக்குது. பாபாவோ எல்லோரையும் விட முதலாவது பெரிய வெளிநாட்டை சேர்ந்தவர், அனைவரையும் விட அதிகமான நேரம் வெளிநாட்டில் இருப்பது யாரு? பாபா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளுக்கு நாள் எவ்வளவு சமயம் நெருங்கி வருமோ அவ்வளோ பக்தர்களுடைய அழைப்பின் குரல், அவர்களது பாவனைகள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக அனுபவமாகும். இந்த இஷ்ட தேவி மற்றும் தேவதை என்பது கூட தெரிய வரும். சற்று உறுதியாகிடுங்க. பிறகு இந்த அனைத்தும் தெய்வீக புத்தியினுடைய உணர்வு மூலமாக தெய்வீக பார்வையினால் தெளிவாக தென்படுவது போல அனுபவம் ஆகும்னு பாபா சொல்கிறாங்க. இப்பொழுது அலங்கரித்து கொண்டிருக்கீங்க. ஆகையினால பாபாவை வெளிப்படுத்துவது அப்படிங்கிற அந்த திரை விளக்கப்படல. எப்பொழுது அலங்காரம் நிறைவு பெறுமோ அப்போ திரை விளக்கப்படும் மற்றும் தன்னையும் பார்ப்பீங்க. பிறகு இந்த தேவியும் வந்துடுச்சு, இந்த தேவியும் வந்துவிட்டார் என்ற வார்த்தை அனைவரது வாயிலிருந்தும் வெளிவரும்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. சதா போலாநாத் பாபாவின் சரளமான உள்ளம் மற்றும் சகஜ சுபாவமுடைய சகஜ யோகி கள்ளமில்லாத குழந்தைகள், சதா புள்ளி மற்றும் துளியின் ரகசியத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய தாரணை சொரூப ஆத்மாக்களுக்கு, சதா மனம் சொல் செயலில் உறுதியான எண்ணம்ங்கிற விரதம் இருக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு, சதா தனது பூஜைக்குரிய சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பூஜ்ய ஆத்மாக்களுக்கு போலாநாத் வரத்தை வழங்கும் வள்ளல், விதியை உருவாக்கும் பாபாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் உரித்தாகுகன்னு சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். கொடி ஏற்றதுக்கு அப்புறமா இனிய மகா வாக்கியம் பாப்தாதா சொல்கிறாங்க. குழந்தைகளது கொடி சதா உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. குழந்தைகள் இல்லை அப்படின்னா பாபாவும் என்ன செய்வாங்க? நீங்கள் சொல்கிறீங்க பாபாவினுடைய கொடி சதா உயர்ந்தது, அப்போ அந்த பாட்டு ஒலித்துக்கிட்டு இருந்தது, அது பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளது கொடி சதா உயர்ந்தது அப்படின்னு. எப்பொழுதும் அனைத்து குழந்தைகளினுடைய நெற்றியில் வெற்றி அப்படிங்கிற அந்த கொடி ஏற்றப்பட்டு இருக்கணும். அனைவரது கண்களில், அனைவரது நெற்றியில் வெற்றிங்கிற கொடி ஏற்றப்பட்டது. பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரு கொடி மட்டும் ஏற்றப்படலை, ஆனால் அனைவரது நெற்றியின் கூடவே வெற்றிங்கிற கொடி அழிவில்லாமல் ஏற்றப்பட்டதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா மற்றும் குழந்தைகளுடைய அதிசய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நாலாபுரம் இருக்கின்ற அதிக அன்புள்ள சேவையின் துணைவர்கள், சதா அடி மீது அடி வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அலௌகீக பிராமண வாழ்க்கையின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சதா அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்களுக்கு பிரதிபலனாக அன்பு நிறைந்த கைகள் என்ற மாலையை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க.
அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த பிறந்த அலௌகிக நாளை உலகினுடைய ஒவ்வொரு ஆத்மாவும் நினைவு சின்னமாக கொண்டாடி கொண்டே வர்றாங்க. ஏன் அப்படின்னா, பாபாவோட குழந்தைகளும் பிராமண வாழ்க்கையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மிக 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 சுகம், சாந்தி மற்றும் சக்தியினுடைய சகயோகம் கிடைச்சிருக்குது. இந்த சகயோகத்தின் காரணத்தினால அனைவரும் மனதார சிவன் மற்றும் சாலை கிராமங்களுக்கு பிறந்த நாளான சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. ஆகையினால அப்படிப்பட்ட சாலிகிராம் குழந்தைகளுக்கு சிவபாபா மற்றும் பிரம்மபாபா இருவரது சதா கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சதா வாழ்த்துக்கள், சதா வளர்ச்சி அடையுங்கள் மற்றும் சதா விதிபூர்வமாக வெற்றி அடையுங்கள்னு சொல்கிறாங்க. நல்லது. விடை பெறக்கூடிய நேரத்தில் காலை வணக்கமோ அனைவரும் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கோ கடவுளுடன் பொழுது புலருது. அதனால காட்லி மார்னிங் ஆயிடுச்சு இல்லையா? கடவுளோட இரவை கழிச்சிட்டீங்க, மேலும் கடவுளோடு மார்னிங் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆகையினால சதா காட் மற்றும் குட், சதா காட் மற்றும் குட், அதாவது கடவுள் மற்றும் நல்லது, இரண்டினுடைய நினைவும் உங்களுக்கு இருக்கட்டும். இறைவனுடைய நினைவு தான் குட் ஆக்குது. ஒருவேளை இறைவனது நினைவு இல்லை அப்படின்னா நல்லவராக முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் காட்லி லைஃப் தான், இறை வாழ்க்கை தான். ஆகையினால ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் நன்மையே நன்மை தான். ஆகையினால குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு வினாடியும் கடவுளின் நினைவு காரணத்தினால குட். அவ்வாறு அனுபவம் செய்கிறீங்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ வாழ்க்கையே குட் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா வாழ்க்கையே கடவுளின் கூடவே இருக்குது. ஒவ்வொரு காரியமும் பாபாவோடு இணைந்து செய்கிறீங்கள் இல்லையா? தனியாகவும் செய்வது இல்லை. பாபாவுடன் சாப்பிட்றீங்களா அல்லது தனியாக சாப்பிட்றீங்களா? சதா காட் மற்றும் குட் இரண்டின் சம்பந்தத்தை நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாபா. சதா காட் மற்றும் குட், இந்த சம்பந்தத்தை நினைவில் வைங்க மற்றும் கொண்டு வாருங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. அனைவருக்கும் பாப்தாதாவினுடைய விசேஷ அமிர்த வேலைக்கான அழிவற்ற அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வரதானம் பாபா கொடுக்குறாங்க. மகாதானி ஆகி பரந்த மனதுடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய மாஸ்டர் இரக்க மனம் உடையவர் ஆகுக. மாஸ்டர் இரக்க மனம் உடையவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, மகாதானியாக ஆகி பரந்த மனதோடு குஷிங்கிற பொக்கிஷத்தை பகிர்ந்தளிங்க அப்படின்னு. உலகினர் சிறிது கால மகிழ்ச்சியை அடைவதற்காக எவ்வளவு நேரத்தையும் செல்வத்தையும் செலவழிக்கிறாங்க. இருந்தாலும் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பது கிடையாது. அவ்வாறு தேவைப்படும் நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் மகாதானி ஆகி பரந்த மனதோடு மகிழ்ச்சியினுடைய தானத்தை கொடுங்க. அதற்காக இரக்க மனம் அப்படிங்கிற குணத்தை வெளிப்படுத்துங்க. உங்களது ஜட சித்திரங்கள் வரதானங்களை கொடுத்து கொண்டு இருக்குது. ஆகினால நீங்களும் சைத்தன்யமாக இரக்க மனமுடையவராகி பகிர்ந்தளிங்க. ஏன்னா பிறவசத்தில் உள்ள ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. ஒரு பொழுதும் இவ்வாறு யோசிக்காதீங்க, இவங்களும் கேட்கக்கூடியவர்களே அல்ல. நீங்கள் இரக்க மனமுடையவராகி கொடுத்து கொண்டே போங்க. உங்களது சுப பாவனை அவங்களுக்கு அவசியம் பலனை கொடுக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன். யோக சக்தி மூலமாக ஒவ்வொரு கர்ம இயந்திரத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறவங்க யோக சக்தி மூலமாக ஒவ்வொரு கர்ம இயந்திரத்தையும் கட்டளைப்படி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.